இன்னைக்கு கத்திரிக்காய் கார குழம்பு. எண்ணெய் ஊற்றியாச்சுப்பா, வீடியோ பிடிக்கவே இல்லை. கடுவும் போட்டாச்சுப்பா. லைட்டாக கொத்தமல்லியை போட்டு சும்மா ஒரு கிண்டுட்டு கடுவு எச்சா போயிடுச்சுப்பா. பார்த்துக்குவோம். லைட்டாக பூண்டை போட்டு சும்மா போட்டு தெறிக்க விடும். வெங்காயம் அளவுலாம் இல்லைங்க, ஏன்னா ஒரு வெங்காயம் ஒரு மாதிரி. ஒரு வெங்காயம் போட்டால் கம்மியாகிறோம், இன்னொரு வெங்காயம் போட்டால் எச்சாகும். அவ்வளோதான், பார்த்துக்கலாம். லைட்டாக அந்த பூ நேரம், இந்த மல்லிப்பூ லைட்டாக கலர் ஃபுல் ஒயிட் வராது. அதேமாதிரி வெங்காயத்தை ஃபுல் ஒயிட் வர வைக்கணும். அப்படியே இப்போ தக்காளி போட்டுக்கலாமா. தக்காளியை போட்டாச்சு. லைட்டாக அப்படியே ஒரு கிண்டிட்டு சும்மாடியே உப்பு லைட்டாக தூவி கொஞ்சம் அப்படியே லைட்டாக தக்காளி மேலே வெங்காயம் இந்த பூண்டுலாம் கசுன்னு ஆயிடனே அப்படியே போடுறா கத்திரிக்காயை. சும்மா அப்படியே கத்திரிக்காய் போட்டு லைட்டாக உப்பு அப்படி தூவிட்டு ஒரு கிண்ட வேண்டியதாங்க. ஒரு கிண்டிட்டு அப்படியே வதங்கணும் கத்திரிக்காய். அப்படியே இந்த ஃப்ளேவர் எப்படி தெரியுமா, இந்த அழுவி போன ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே அழுவும் அப்படியே சுருங்கணும். பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் அப்படியே வதங்கின ஒன்று கலர் மாறிச்சா. அந்த கலர் மாறின ஒன்று சும்மா அப்படியே மஞ்சாத்தூள் இல்லைம்மா, மிளகாத்தூள் சும்மா அப்படியே மேலே மிதக்க விடணும். இப்படி மேலே மிதக்க விட்டுட்டு சும்மா அப்படியே இது இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு. நல்லா இந்த மிளகாத்தூள் வாசனையே வரக்கூடாது. வாசனை வர மாதிரி இப்படி வதக்கி நல்லா கிடையாது வதக்கிட்ட பாருங்க எப்படி இது. அப்படியே அதில் அப்படி தான் ஒட்டும். இந்த காரம் எல்லாத்துக்கும் போகணும். லைட்டாக காரம் பத்தலைங்க, லைட்டாக தான் கொஞ்சோண்டு போட்டேன். சும்மா அப்படியே ஒரு கிண்டுனோடனே அப்படியே இப்போ அப்படி கிரேவி மாரி ஆயிடுச்சா. அதாங்க நம்ம கோயம்போட வானம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியை ஊற்றிட்டு சும்மா ஒரு கிண்டிட்டு உப்பு தான் செக் பண்ணிட்டு அப்படியே கொதிக்க விட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸில் ரெடி தான். போட்ட 5 நிமிஷங்க. சும்மா கொதி எப்படி இது பேர் நல்லா அப்படியே கொதிச்ச உடனே அந்த புளி தண்ணி இது பார்த்தியா, அந்த புளி தண்ணி அதிகமாக ஊற்றோட கம்மியாக ஊற்றோட இந்த புளிப்பு தண்ணி வந்தால் தான் அந்த காரத்துக்கே சும்மா டேஸ்ட்டே கொடுக்கும் ஜம்முன்னு. இப்போ நாக்கில் எச்ச ஊறுது, பார்ப்போம். அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சோடனே சும்மா அப்படியே புளித்தண்ணி ஊற்றி சும்மா புளித்தண்ணி ஊற்றினோடனே ஒரு கிண்டிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. அந்த சத்தத்தை கேளுங்க, கொண்டாரு நீங்களே கேளுங்க, உங்கள் காதால் கேளுங்க. சும்மா இன்னும் ஒரு 5 நிமிஷம்
கொதி அப்படியே குழம்பு அந்த திக்னஸ் ஆனோடனே அப்படியே இறக்கிட்டு அடிக்க வேண்டியது தான் வவுத்தில்.